வணக்கம். திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக சேவையாற்றிய தலைவர்கள், அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் இந்த மக்களுக்கு சேவை செய்வதை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தங்களுக்கென்று ஒரு தனி இல்லறத்தை அமைத்து கொள்ளாமல், தங்களுக்கென ஒரு வாரிசை உருவாக்கி கொள்ளாமல், இந்த இந்திய தேசம்தான் என்னுடைய குடும்பம், இந்திய தேசத்தில் உள்ள மக்கள்தான் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று வாழ்ந்த தலைவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் அன்றும் வாழ்ந்தார்கள், இன்றும் திருமணம் செய்து கொள்ளாமல் மக்கள் சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களின் பெயர்களை பார்க்கலாம். அந்த வகையிலே நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர்தான் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக பாவித்து மக்கள் சேவையை செய்து வந்தார்கள். அடுத்ததாக ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார், சிறையில் கொட்டடிப்பட்டார். அதன் பிறகு அரசியலுக்கு வந்து அரசியல் ரீதியாக மக்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களுக்கு கல்வி அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய முழு வாழ்க்கையையும் மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காகவே பணியாற்றினார். மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் திருமணம் செய்து கொண்டு தனக்கான ஒரு குடும்பம், தனக்கான ஒரு இல்லம் என்று இல்லற வாழ்க்கையில் வாழாமல் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் மக்கள் பணியை மட்டுமே இன்று வரை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அதே போன்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காகவே சேவையாற்றி வருகின்றார். ஒடிசாவின் நவீன் பட்நாயக் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பணியை மட்டுமே செய்து கொண்டு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உமா பாரதி, உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காகவே பணியாற்றி வருகின்றார்கள். தமிழகத்திலே இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் முழு நேரமாக மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மக்கள் பணியை மட்டுமே செய்து வருகின்றார். அதே போல மறைந்த இல கணேசன் பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்தாலும் ஒரு பண்பான ஒரு மனிதராக வலம் வந்த இல கணேசன் அவர்கள் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து விட்டார்கள். அப்துல் கலாம் அவர்கள், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாளை ஆராய்ச்சிக்காகவும் மாணவர்களுக்காகவுமே செலவிட்டார்கள். அன்னை தெரசா, சமூக சேவை என்றாலே அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசா அவர்கள் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்துவிட்ட ஒரு மாபெரும் மனிதர். அதேபோல் மீனாட்சி நடராஜன் காங்கிரஸ் கட்சியினுடைய அவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காகவே மக்கள் சேவையை ஆற்றி வருகின்றார். இப்படி இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், இதற்கு முன்பும் இருந்தார்கள். மக்கள் சேவைகளை மட்டுமே செய்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களை என்றும் நாம் நினைவில் கொள்வோம். அவர்கள் எதற்காக இந்த மக்களுக்காக பாடுபட்டார்கள்? அவர்களுக்கு என்று ஒரு சுக துக்கம் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு விருப்பு வெறுப்பு இல்லை. எல்லாம் என் மக்கள் தான், எல்லாம் என் மக்களுக்காகத்தான் என்று கடைசி வரை வாழ்ந்தவர்கள் இந்த இந்திய தேசத்திலும் சரி தமிழகத்திலும் சரி அதிகம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய உழைப்புகள் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. அதற்கு குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இந்த சுதந்திரத்திற்காக போராடிய பகத்சிங் அவர்கள் தன்னுடைய சிறிய வயதிலேயே தன்னை சுதந்திரத்திற்காக பலியிட்டுக் கொண்ட ஒரு மகான். சுவாமி விவேகானந்தர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம். அவர்கள் எல்லாம் இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவுமே உழைத்த மாபெரும் மனிதர்கள்.